பெண்களுக்கு வெள்ளி அணியலாமா, வெள்ளி மோதிரம் அணியலாமா, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் கண்டிப்பாக மோதிரம், ஆபரணம் ஏதாவது உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கணும். அதில் வெள்ளி நம்ம தங்க மோதிரம் போட்டுட்டு முழு நேரம் நிறைய வேலை செய்ய முடியாது இல்லையா? வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம், எப்போவுமே போட்டுக்கலாம். எந்த விரலில் போட்டால் சிறப்பு, இது ரொம்ப முக்கியம். இது பொதுவாக வடநாடுகளில் நீங்கள் அதிகமாக கவனித்து பார்த்தீங்கன்னா அநேகமான ஆட்கள் வெள்ளியில் தான். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்கள், அதாவது பெண்களுக்கு வெள்ளி அணியலாமா, வெள்ளி மோதிரம் அணியலாமா, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பகுதியில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வீட்டில் நம்ம தெருவெல்லாம் பெருக்குவாங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு போவாங்க பாருங்கள். அவங்க மாதிரி ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க, ஏதாவது பணம் கொடுக்கலாம். துப்புரவு தொழிலாளர்கள்ன்றது ஒரு தெய்வத்துக்கு ஈடானது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப அன்பாகவும் அனுசரணையாகவும் மரியாதையாகவும் பண்ணினால் ஒரு பெரிய மனிதாபிமானியாக நம்ம இருப்போம். இதை தாண்டி இறைவனுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மோதிரம், அதாவது பெண்கள் வெள்ளி மோதிரம் போடலாமா, இதுதான் முதல்ல நிறைய பேருடைய சந்தேகம். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருக்கிறது, வெள்ளி மோதிரம் போடலாமா அப்படிங்கிறது. தாராளமாக வெள்ளியை பயன்படுத்தலாம். நான் ஒரு விபூதி அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். விபூதியை பயன்படுத்தலாமா, குங்குமங்கிறது எப்படி அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் வெள்ளி, தங்கம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கப்படுது. இந்த வெள்ளி அப்படிங்கிறது பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கும் தருவாயில் இருக்கிற வரைக்கும் போட முடியும். வெள்ளி போடுறவங்க, தங்கம் போடுறவங்களுக்கு அது ஒரு கேட்டகரியில் இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ நிறைய சரியாக சொல்லப்போனால் கணவனை இழந்த பெண்கள் நிறைய தங்கம் போட மாட்டாங்க. ஒரு கம்மல் கூடனா கூட ஒரு சின்னதாக போட்டுக்கணும், இப்படி அவங்க குறைச்சிடுவாங்க அது. ஆனால் வெள்ளிக்கு அந்த இது விஷயமே கிடையாது. எப்போவுமே வெள்ளியை எல்லாருமே பயன்படுத்தலாம். சின்னவங்க பெரியவங்க அத்தனை பேருமே வெள்ளியை பயன்படுத்தலாம். வெள்ளித்தான் ஐஸ்வர்யம்னு பேசியிருக்கேன். தங்க கொலுசு, வெள்ளி கொலுசை பற்றி பேசியிருக்கேன் பார்த்தீங்களா, வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் கூட வெள்ளிக்கு மரியாதைகளை அதிகமாக இருக்குது. ஏன்னா வெள்ளி சுக்கிரனுடைய அம்சம், அதனால் வெள்ளியே பண்ணலாம். அடுத்தது மோதிரம், தாராளமாக வெள்ளி மோதிரம் செய்து எல்லா பெண்களும் எப்போவுமே போட்டுக்கிறது சிறப்பு. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லலாம், பெண்கள் கண்டிப்பாக மோதிரம், ஆபரணம் ஏதாவது உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கணும். அதில் வெள்ளி நம்ம தங்க மோதிரம் போட்டுட்டு முழு நேரம் நிறைய வேலை செய்ய முடியாது இல்லையா? வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம், எப்போவுமே போட்டுக்கலாம். எந்த விரலில் போட்டால் சிறப்பு, இது ரொம்ப முக்கியம். இது கூடுதலாக இதை ஆண்கள் கூட இதை ஒரு விஷயம் சொல்லிடலாம். வெள்ளியில் மோதிரம் செய்கிறீங்க அப்படின்னா ஆண்கள் ஆள்காட்டி விரலில் போடலாம். ஆள்காட்டி விரலில் வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம், நல்லா இருக்கு, நல்லது. எப்போவுமே பெண்கள் நடு விரலில் போடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க நடு விரலில் மோதிரம் போடக்கூடாது, மோதிர விரலில் தான் மோதிரம் போடணும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது 5 விரலில் மோதிரம் போடுறதுக்குன்னு முதன்மை இடத்தை பிடிக்கிறது இந்த மோதிர விரல்னு சொல்லப்படுற விரல் தான். இந்த சுண்டு விரலுக்கு அடுத்ததாக இருக்கிறதா முதன்மையாக பண்ணுறோம். அதுக்கு அடுத்த கிரேடு நான் எப்படி மெட்டி சொல்லியிருக்கேன் பாருங்கள். முதல்ல மெட்டி எந்த விரலில் போடணும், அடுத்ததுக்கு 2வது அப்படின்னு. அதே மாதிரி அடுத்தபடியாக பயன்படுத்தக்கூடிய ஆள்காட்டி விரலில் போடலாம். வெள்ளி மோதிரம் ஆண்களும் போடலாம், பெண்களும் ஆள்காட்டி விரலில் போடலாம். முக்கியமாக நடு விரலில், அந்த விரலில் உங்களுக்கு வெள்ளி மோதிரத்தை தாராளமாக போடலாம். எந்த கையில் அப்படின்னா தாராளமாக வலது கையில் அந்த மோதிரத்தை போடலாம். இடத்துல போகிறதுனாலும் தவறில்லை. தங்கம் இடது கையில் போடக்கூடாதுன்னு ஒரு டைப் தாற்பயம் சொல்லுது, இன்னொரு டைப்பில் பண்ணலான்னு சொல்லுது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம். அதனால் வலது கையில் போடுங்க, இடது கையில் போகிறதுனால தவறும் இல்லை. வெள்ளியை போட்டுக்கலாம், எந்த விரலானாலும் போட்டுக்கலாம். சில பேர் கேட்பீங்க, அப்படி வெள்ளி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடும் போது நம்ம வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்றோம், இல்லை மற்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் தீட்டுக்கிட்டு எதுவுமே கிடையாது. வெள்ளிக்கு தோஷமே இல்லை, ரொம்ப விசேஷம் அது. அதனால் வெள்ளி மோதிரம் போடுங்க. சரி, வெள்ளி மோதிரத்தில் சில பேர் கேட்குறது உண்டு, அந்த மாதிரி ராசி கற்கள் வச்சு போட்டுக்கலாமா, இல்லை ஏதாவது கலர்லாம் வச்சு அதை போடலாமான்னா, வெள்ளி மோதிரம்ங்கிறது ராசி கல், அது உங்களுடைய சௌகரியம். உங்கள் ராசி என்னன்னு பார்த்து அதை வெள்ளியில் பதிச்சு போட்டுக்கிறது சிறப்பு தான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் பொதுவாகவே ஒரு வெள்ளி மோதிரத்தில் ஏதாவது ஒரு பூ டிசைனோ அல்லது வழக்கமாக ஏதாவது ஒரு டிசைனை வச்சு நீங்கள் எப்போவுமே போட்டுங்க. ராசி கல்லை வச்சு போடணுன்னா அதுக்கு தகுந்த ஆட்களை, எங்களை மாதிரி ஆட்களை சந்தித்து இது மாதிரி போட்டுக்கலாமான்னு கேட்டுட்டு செய்யுங்க. ஆனால் எந்த நேரமும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பூ மாதிரி வச்சுக்கலாம், அல்லது மெட்டி மாதிரியே ஒரு ரவுண்டு வெள்ளியில் நிறைய பேர் போட்டுருப்பாங்க, ஒரு ரவுண்டு போட்டுக்குவாங்க, சிம்பிளாக இருக்கும் அது.
எந்த நேரமும் நாம் கையில் போட்டுக்கலாம். அது மாற்றமில்லை. ஆண்கள் ஆள்காட்டி விரலில் போட்டுக்கலாம். கல் வச்சு போடணுன்னா ராசி கல்லோ மற்றதுனாலும் போடலாம். பொதுவாக வடநாடுகளில் நீங்கள் அதிகமாக கவனித்து பார்த்தீங்கன்னா அநேகமான ஆட்கள் வெள்ளியில் தான் மோதிரம் போட்டிருப்பாங்க. நீங்கள் கவனித்து பாருங்கள். இல்லைன்னா கூட இன்னொரு ஒரு விஷயம் கூட சொல்லலாம். நம்ம இந்த நகை விற்கக்கூடிய வடநாட்டுக்காரர்கள் கடை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க பகுதியில் கூட கவனித்து பாருங்கள். அவங்கெல்லாம் கூட எந்த மோதிரம் என்ன வேறு இதில் போட்டிருக்க, வெள்ளியில் தான் போடும், கோல்டு போட மாட்டாங்க அதிகமாக. வெள்ளி என்ன ஐஸ்வர்யம் இல்லையா, அதனால் வெள்ளியவே அதிகமாக பயன்படுத்துவார்கள். நீங்கள் பெண்களாகப்பட்டவங்க எந்த நேரமும் வெள்ளியில் நடு விரலில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஆள்காட்டி விரல்லையும் போட்டுக்கலாம். 2 விரல்லையுமே கூட போட்டுக்கலாம். எந்த நேரமும் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். வெள்ளி மோதிரத்தை போடுங்க. எந்த நேரமும் ஐஸ்வர்யத்தோடு இருங்க. விலையும் குறைச்சல் தான், அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க கூட எப்போவுமே போட்டுக்கலாம். இப்படி வெள்ளியை பயன்படுத்தி ஐஸ்வர்யத்தை உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி.